சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக பெற்றவர் நீங்கள் என்பதை உணர்த்தும் 3 அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம் பிறக்கும் போதே நம்மை காப்பதற்காகவே இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் உங்கள் குலதெய்வம். அப்பேற்பட்ட குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்னா நிறைய அறிகுறிகள் காமிக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த 3 அறிகுறி. அதில் முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரியவங்களாக இருக்கட்டும் இல்லை சின்னவங்களாக இருக்கட்டும், நம்ம நினைத்த உடனே குலதெய்வ எல்லைக்கு செல்ல முடிகின்றது அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு அந்த குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலர் கேட்கலாம், என்னங்க குலதெய்வ கோவிலுக்கு போகிறதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு. குலதெய்வ கோவிலுக்கு பலரோட வீட்லேயுமே குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படின்னாலே சண்டை வருது, தடங்கள் வருது, என்னால் குலதெய்வ கோயிலுக்கே போக முடியல அப்படின்னு சொல்லி பலருமே புலம்பிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத அப்படியே உங்கள் வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, எனக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போகணும் போல இருக்குது. உங்கள் பசங்க சொல்லுவாங்க குலதெய்வ கோயிலுக்கு போகணும் போல இருக்குது அப்படின்னு. அப்படிலாம் ஒரு எண்ணங்கள் உங்கள் எல்லாரிடையும் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் குடும்பமே குலதெய்வத்தின் அனுகிரகம் நிறைந்த குடும்பம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு இப்போ தாங்க முடிவு பண்ணோம், நாங்கள் 2 நாளில் போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறவங்களுமே குலதெய்வத்தின் அனுகிரகம் பெற்றவர்கள் நீங்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையும் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் எங்களோட ஓம் என் குலதெய்வமே நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ 2வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் பெரிய பிரச்சனைகள், நோய்கள், பெரிய கடன் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. கடன் அப்படிங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்கிறது, ஆனால் உங்களால் தீர்க்கக்கூடியது. இதை நான் ஒரு 6 மாதத்தில் தீர்த்துருவேன், அதற்கான வருமானம் என்னிடம் இருக்கின்றது அப்படிங்கிற உறுதியோட கடன் இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இப்போ இவ்வளோ கடன் இருக்கு, நான் எப்படி தான் என்ன பண்ண போகிறேனே தெரியல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் கடக்கிறதுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது போன்ற கஷ்டத்தை ஒருபோதும் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. அதே போல் நோய்களும் அப்படி தான். ஒரு சில சின்னதாக ஜுரம் வருதுங்க, சரியாக போயிடும். நாங்கள் ஆஸ்பத்திரி பக்கம் போயே 3 மாதம் 2 மாதம் இருக்குங்க. அடிக்கடிலாம் பெருசாலாம் உடம்புலாம் சரியாக, சின்ன சின்ன காய்ச்சல் ஜுரம் வரும், அது வீட்லேயே சரி பண்ணிக்குவோம். இது போன்ற பிரச்சனைகள் தான் வருமே தவிர ரொம்ப பெரிய நோய்கள் வந்து பலரோட குடும்பத்தில் ஒரு சிலருக்கு பெரிய நோய்கள் வந்து அந்த குடும்பமே இடிஞ்சு விழுந்து என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்குலாம் நம்ம முழு பிதுங்கிலாம் இருப்போம். அது போன்ற கஷ்டங்களை ஒருபோதும் உங்கள் குலதெய்வம் கொடுக்கவே கொடுக்காது. அதே போல் ஒருத்தருக்கு நான் பணம் கொடுக்கணும், நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படி என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது எங்கேயாவது, அதாவது நம்ம வராது அப்படின்னு நினச்ச கடன் வந்து நமக்கு திரும்பியும் நீங்கள் கடன் கேட்டிங்களே இந்தாங்க அப்படின்னு சொல்லி திடீர்னு கொடுக்குறது, இல்லை நம்ம கடன் கொடுத்து ஏமாந்துருப்போம், இந்த பணம் வரவே வராதுப்பா அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணது கூட உங்களுக்கு இக்கட்டான காலகட்டத்தில் அந்த பண உதவி கிடைக்கும். இது போன்று நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் அந்த குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக இருக்கின்றது அப்படிங்கிறது. 3வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனிநபராக இருக்கட்டும் இல்லை ஒரு குடும்பத்திற்கே இருக்கட்டும், திருமண தடை, குழந்தை பாக்கியத்திற்காக ஒரு தாமதம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. எந்த குடும்பத்தில் குலதெய்வத்தின் அனுகிரகமும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நிறைவாக இருக்கின்றதோ அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக இது போன்ற பிரச்சனைகள் வரவே வராது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சிலர் வந்து திருமண தடை வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் காமிச்சோம்னா முன்னோர்கள் சாபம் இருக்குது, முன்னோர்களோட ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குது, குலதெய்வம் வந்து கோபமாக இருக்குது, இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதற்காக நம்ம தனியாக பரிகாரம்லாம் பண்ணுவோம். இது போன்ற எந்த விஷயமும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே வராமல் இருந்துச்சு அப்படின்னாலே கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக இருக்கின்றது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் 2-3 பேர் இருப்பாங்க. உங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரே ராசியில் உள்ள 2-3 பேர் இருக்க மாட்டாங்க. அது குறிப்பாக அப்பா பையனுக்கு, அம்மா பொண்ணுக்கு, இது போன்ற ஒரே ராசி ஒரே நட்சத்திரக்காரர்கள் இருக்க மாட்டாங்க. ஏங்க ராசியில் இருந்தால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ராசி வரும்போது ஒரு குரு பெயர்ச்சி வருகின்றது. இப்போ ஒரு ராசிக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிறப்ப உங்கள் வீட்டில் 2 பேருமே ஒரே ராசி அப்படிங்கிறப்ப உங்கள் வீட்டில் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே இது இப்போ குரு பயிற்சியை கெடு பலன்கள் தரக்கூடிய ராசிகள் அப்படின்றது ஒரு சில ராசிகள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி உங்களுக்கு கெடு பலன்கள் கொடுக்கக்கூடிய ராசிகள் தான் 2-3 பேர் இருக்காங்க வீட்டில் அப்படிங்கிறப்ப உங்கள் வீடு ரொம்ப கஷ்டப்படும். அதனால் குலதெய்வத்திற்கு தெரியும் தன்னுடைய குழந்தைகள் எப்போதும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஒரே ராசியில் குழந்தை பிறக்க வைக்க மாட்டாங்க.
ஒரு சிலர் கேட்கலாம், என்னங்க நாங்கள் கூட குலதெய்வத்தின் அனுகிரகம்னோன்னா நிறைய கோடி கோடியாக பணம் வரும், நல்லா பெரிய பணக்காரவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சோம். நீங்கள் என்னென்னா குழந்தை பிறக்கிறது, திருமண தடை இருக்காது, நோய் இருக்காது, இப்படிலாம் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு ரொம்பவே சந்தோஷமானது. நீங்கள் 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் அந்த சம்பாதித்த பணத்தை நிம்மதியாக உங்கள் குடும்பத்தோட செலவிட்டு நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க அப்படின்னா, அந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக அந்த குலதெய்வத்தின் அனுகிரகம் இருக்கும். பல கோடி சம்பாதிச்சாலும் நிம்மதியே இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? சரியான மனைவி இல்லை, குழந்தைகள் இல்லை அப்படின்னு ஏங்கி 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 உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஏங்கி கொண்டே இருக்கிறது ஒரு வாழ்க்கையா, இல்லை நிம்மதியாக இருப்பது வாழ்க்கையா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக மாறும். இது நம்ம சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.